நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். இதோட ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா JBL கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் வித் 2.0 மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இதோட மெயின் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவலில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், நாட் ஃபார் லைஃப் ஸ்டைல் மீன்ஸ் ஹெட்செட்ஸ் அது மாதிரிலாம் இருக்குங்களா, அது மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஸ்டேட்டஸ். கமர்ஷியல் மீன்ஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா JBL சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதுக்கான சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதுதான் சினிமா தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா அதோட நான் விசிட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர்ஸ் ஒன்லி. இதோட டியூரபிலிட்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு தகுந்த மாதிரியே இதோட டியூரபிலிட்டியும் ரொம்ப சாலிடாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் எ வெல் நோன் பிராண்ட் ஆஃப் தி வேர்ல்டு. எல்லாருக்குமே இந்த பிராண்டட் தெரியும். ஸ்பீக்கர்ஸ்னாவே இந்த பிராண்ட் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கம்பேர்ட் டு தி அதர் பிராண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் மெட்டல் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சாலிட் ஸ்பீக்கர்ஸ். டிசைன்ஸ் அண்ட் லுக் வைஸ் வெரி வெரி குட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பீக்கர். இது செகண்டரி ஸ்பீக்கர்ஸ். பட்டு சைஸ் வைஸ் ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிஸ் இருக்கும். இது வால்யூம் டவுன் அப் அண்ட் ஆஃப் பட்டன், 2 USB டாங்கல், 1 மைக்ரோ, இது 3.5 mm கான ஜாக் இருக்குது. LED இண்டிகேட்டர் இருக்குது. ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா USB கேபிள் டு கனெக்ட் தி கம்ப்யூட்டர். பார்த்தீங்கன்னா USB கேபிள் ஒன்றும் சும்மா சாதாரண USB கிடையாது. இது வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி பிக் பிரைடட் கேபிள் வித் திஸ். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ், பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ் மீன்ஸ் பவரும் சரி, மல்டிமீடியாவோட அந்த கனெக்டிவிட்டி சரி இதுலேருந்து தான் எடுக்கும். இதுக்கு தனியாக 3.5 mm அந்த ஆக்ஸ் கேபிள் எதுவும் கிடையாது. ஆக்ஸ் கேபிள் ப்ளஸ் பவர் கேபிள் இது ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நார்மல் ஒரு ப்ளக்கு நான் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஒயிட் மென்ஷன் பண்ணியிருக்கு. இது லெஃப்ட் சைடு இது கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் பேர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே 2.5 ஒன்லி 5 வாட் ஸ்பீக்கர்ஸ் ஒன்லி. பட் 5 வாட் ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், இது வேஸ்ட்டு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது பிராண்டு வெரி வெல் நோன் பிராண்ட். 5 வாட் இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 வாட் 15 வாட்டுக்கான அந்த அளவுக்கு வால்யூம் ரொம்ப லவுட்னஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கம்மிங் டு தி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 2500 பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10K வரும். இது பார்த்தீங்கன்னா யாருக்காக லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஆன்லைன் கிளாஸ் போகிறவங்களுக்காக தான் மெயினாக லான்ச் பண்ணாங்க. பட் கொரோனா டைமில் அந்தளவுக்கு போகாதனால இப்போ ஒரு கம்மிங் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வெரி வெரி லோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்கானுங்க. கம்மிங் டு தி ரிவ்யூஸ் அண்டு சவுண்டு அண்டு ஐ ஃபர்காட் ஒன் திங். இந்த மைக்கும் ப்ளஸ் இந்த USB கேபிளும் இது கூட தான் வந்துச்சு. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா JBLலேருந்து கூட இருந்த ஒரு மைக். இது அட்ஜஸ்டபிள். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குண்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன். இது ஸ்டாண்டு JBL கமர்ஷியல் ஸ்டிக்கர் இருக்குது. USB ப்ளக் அண்ட் ப்ளே தான். USB இது கேபிள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரொம்ப ஒரு குவாலிட்டியான கேபிளாக இருக்கும். இதையே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 300 or 400 ப்ரைஸ் சம்திங் வரும். இதுவும் இது கூட தான் வந்துச்சு. நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீக்கர் ரெக்கார்டிங்கும் ரெடி, ப்ளஸ் இது மல்டிமீடியா இதுவும் ரெடி. இது நம்ம டைரெக்டாக மொபைல்லையோ அப்படி இல்லாட்டி லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட சவுண்டு எப்படின்னு இருக்கும்.
பாஸ் பண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஜி கேபிள் வச்சு ஓடிஜி அடாப்டர் வச்சு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வித் என்னோட எம்ஐ பேட் 6க்கு. மற்றபடி நீங்கள் வெறும் இதுக்கு எந்த டிரைவர் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் ப்ளக் பண்ண உடனே நமக்கு கனெக்டிவிட்டி அங்கே வந்துடும். அந்த லைட் காமிங்க. ஒயிட் வந்துடும். இது வாயில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க முடியும். பிகாஸ் ஆஃப் காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஒரு வெரி குட் சவுண்ட் கம்பேர்ட் டு தி அதர் பிராண்ட்ஸ் லைக் ஜெப்ரானிக்ஸ் அண்ட் அதர் லாஜிடெக். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் சவுண்டு கொடுக்குது. தம்பிங் பேஸும் இருக்குது. வேறு எதுவுமே நம்மளுக்கு ஹோம் தியேட்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி. இது பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது சேல்ஸ் கிடையாது. சேல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் என்னோடய ரிவ்யூ. இன்னொன்று ஃபைனல் மேட்டர். இது வந்து ரஃபாக யூஸ் பண்ணாதீங்க யாரும். ஜஸ்ட்டு வேகமாக ப்ளக் பண்ணுறது, ப்ளக் அதாவது இந்த யூஎஸ்பி கேபிளை வந்து டக்குன்னு எடுக்கிறது, டக்குன்னு சொருவதில் இருக்கக்கூடாது. மைல்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் இதே மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் சொன்னது மாதிரி ரஃபாக ஹேண்டில் பண்ணி இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி போயிட்டு ஜேபிஎல் கமர்ஷியலை கான்டாக்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சென்னை இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒன்லி அன்பாக்சிங் டெலிவரி. வி டோன்ட் ரிட்டர்ன் பாலிசி. ஃபர்தராக கான்டாக்ட் பண்ண ஜேபிஎல் கஸ்டமர் கேரை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்னை ஆஃபீஸுக்கு சென்னை சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் வந்து கொரியர் பண்ணி விடுங்க. ஃபர்தராக நாங்கள் வந்து 7 days செக்கிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன ஃபர்தர் ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கொரியர் பண்ணி விட்டு கொரியர் காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 வந்துச்சு. இந்த காசு நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வாரண்டி வட்டி தான் போகணுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அவங்க ஒரு 7 days கழிச்சு ஃபோன் பண்ணி இது வந்து ஸ்பீக்கர் சுத்தமாக ரெடி பண்ண முடியாதுங்க, ஃபுல்லாக போயிடுச்சு. உங்களுக்கு நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு 7 days வெயிட் பண்ணுங்கன்னாங்க. சரி ஓகே மேம், ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க. 1 month ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 1 month கழிச்சு சரி 1 week கழிச்சு ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணாங்க. நான் அப்போ சென்னையில் இருந்தேன். நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க, வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை கொரியர் போடவான்னு கேட்டாங்க. இல்லைங்க மேம், நான் ஆஃபீஸோட அட்ரஸ் சொல்லுங்கள், அது மாதிரி நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொன்னாங்க. போனேன், நேரில் பார்த்துட்டு அப்போ செக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டு கையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஃபர்தராக அது யூஸ் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு. பட் யூஸ் பண்ணியிருந்தா இது இன்கேஸ் ஃபால்ட் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அதோட ரிவ்யூ நான் பின்னாடியே அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.